பிரைஸ் தி லார்ட். ஸ்கூல் புக்ஸ்லலாம் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ராஜாக்களை பற்றி, அவங்க அரசாண்டதை பற்றி, அவங்களுடைய வீரத்தை பற்றிலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுத்தருவாங்க. இது பிள்ளைங்க ரொம்ப தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ரொம்ப முக்கியமாக பிள்ளைங்களுக்கு இதை சொல்லித்தராங்க. பாருங்கள், ராஜாக்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும், வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கணுன்றது எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு முக்கியம் அப்படின்னு பாடத்தில் இருக்கோ அதே போல தாங்க அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஆண்டவருடைய மகத்துவங்களை, அவருடைய வல்லமையை, அவருடைய துதியை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுத்தருவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நம் பிள்ளைங்களுக்கு நம்ம நிச்சயமாய் ஆண்டவரை பற்றி கற்றுத்தரணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய விசுவாசம் வளருவதற்கு, ஆண்டவர் மேலே அன்பு அவர்களுக்கு பெருகுவதற்கு, ஆண்டவரை பற்றின காரியங்கள் அவங்க அறிந்து கொள்வதற்கு அது ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்கும். பாருங்க, சங்கீதம் 78:4 இப்படி வாசிக்கிறோம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண்டவருடைய காரியங்களை கற்றுத்தருவது ரொம்ப முக்கியம். நம்ம எதை கற்றுத்தரோமோ இல்லையோ இதை பற்றி நிச்சயமாக கற்றுத்தரணுங்க. இது வரைக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லாமல் வெறும் சபைக்கு கூட்டிகிட்டு போகிறது, அங்கே அவங்க கற்றுக்கிறது, இது மட்டும் இருந்துச்சுன்னா இது அவர்களுக்கு பத்தாது. உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த அறிவை நீங்கள் கொடுங்க. ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரை துதிக்க சொல்லிக் கொடுங்க. அவருடைய வல்லமைகளை, மகத்துவங்களை சொல்லிக் கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க விசுவாசத்திலையும் ஆண்டவரை அறிகிற அறிவிலையும் அதிகமாக வளருவாங்க. God bless you all.